ஆராய்ச்சி தரவுகள்லையும் நிரூபிக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரகம். சோ இந்த சீரகத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு 2 கிராம் இல்லைன்னா 2.5 கிராம் சீரகம் எடுத்துட்டு லைட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சியில பல்ஸ்ல வச்சு பவுடர் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் மொத்தமா செஞ்சு வச்சுட்டு நாம எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இதுலயும் கொஞ்சம் விதமான வாலடைல் எசென்ஷியல் ஆயில் இருக்கு. நம்ம மொத்தமா வறுத்து அரைச்சு வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதுல இந்த சத்துக்கள் போயிடும். சோ அதனால அப்பப்பதான் நம்ம செஞ்சுக்கணும். செமியா பவுடர் பண்ணி வச்சுட்டு கோசா பண்ணி வச்சுட்டு அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீரகத்தூளோட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கணும். ஓமம் சேர்த்துட்டு சேம் டிகாஷன் ப்ரிப்பரேஷனுக்குரிய விதி தான். 2 டம்ளரை 1 டம்ளரா கொதிக்க வைக்கிறோம், இல்ல 3 டம்ளரை 1 டம்ளரா கொதிக்க வைக்கிறோம். சோ கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை எம்டி ஸ்டமக்ல காலையும் மாலையும் 1 hour பிஃபோர் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இல்ல உணவுக்கு பின்னாடி அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுக்கணும். இதனுடைய பர்பஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகளை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்குது. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்த நாளங்கள்ல அந்த உள்ளிருக்கக்கூடிய லேயர்ல ஆக்ட் பண்ணி ரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும். அதனாலதான் நம்ம இந்த சீரகத்தை எடுத்துக்கிறோம். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். சோ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருஞ்சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த 1 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை என்ன பண்ணணும்னா லைட்டா வறுத்துட்டு அதனுடன் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு அதே போல நம்ம குடிநீருக்குரிய விதிதான். நல்லா ஒரு 2 டம்ளர் வச்சு பாயில் பண்ணி 1 டம்ளர் ஆன உடனே அதை வடிகட்டி எடுக்கணும். இது காலையும் மாலையும் நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இல்ல உணவுக்கு பின்னாடி அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து எடுக்கணும்.